حي على الصلاة. அல்ஹம்துலில்லாஹ், இல்மியுடைய கனவு திட்டம் ஜாமியா தாருல் இல்மி ஒரு எஜுகேஷ்னல் கேம்பஸை உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கல்வி வளாகத்தை. இங்கே எல்லா விதமான கல்வியும் நம்ம இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் எப்படி பிள்ளைங்களை சேர்க்க போகிறோம்னு சொன்னால் 10வது முடிச்சிருக்கணும், 8வது முடிச்சிருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நோ ஏஜ் லிமிட், நோ எஜுகேஷன் லிமிட். நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி, என்ன வயசில் இருந்தாலும் சரி, ஏன்னா கல்விக்கு வயசு ஒரு தடை கிடையாது. இங்கே மார்க்கத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிற யாராக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான பெரிய கேம்பஸ் தான் உருவாக்கிட்டு இருக்கிறோம். உம்மத்தும் இந்த முயற்சிக்கு பெரிய உங்களோட ஒத்துழைப்பையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. உங்களுடைய உதவினாலையும் உங்களுடைய துவாக்கள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளோ பெருசாக உருவாக்கியிருக்கிறோம். இன்னும் முழுமையடைறதுக்காண்டி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும், உங்களுடைய பங்களிப்பு வேணும். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ பியதிஹில் மௌத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் எந்த மனிதனாலும் யாராலும் மறுக்கப்படாத ஒரு விஷயத்தை பற்றி பேசப்படுகிறோம். அதாவது எல்லா உலகையும் படைத்த, எல்லாவற்றையும் படைத்த, எல்லா மனிதர்களையும் படைத்த, மனிதர்களின் நாக்குகளுக்கு பேசும் சக்தியை கொடுத்த, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனையே இல்லை என்று மறுக்கக்கூடிய மனிதன் கூட நான் சொல்லப்போகும் இந்த விஷயத்தை பற்றி மறுக்கப் போவதில்லை. எல்லோரும் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் அதுதான் மரணம் என்பது, மௌத் என்பது. இந்த மௌத்துடைய அமைப்பு எப்படி பார்த்திங்கன்னா, உலகத்தில் மனிதனாக பிறந்து விட்டால் கண்டிப்பாக அவன் இறந்து தான் ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதி. இறப்பில்லாத ஒரு மனிதனுக்கு பிறப்பு கிடையாது. இறப்பில்லாத மனிதனுக்கு பிறப்பே கிடையாது. ஒருத்தனுக்கு பிறப்பே இல்லை, இறப்பே ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு பிறப்பே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் இறப்பில்லாத மனிதன் உலகத்தில் கிடையாது. இறப்பில்லாத எந்த புனிதனும் உலகத்திலே கிடையாது. எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இறந்தே ஆக வேண்டும். ஆனால் இங்கே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம யோசிக்க மறந்துடுறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிறப்பு என்பது இறப்பு என்பதும் அல்லாஹ் உலகத்திலே மனிதர்களை படைக்கின்றான். இப்படி படைச்சிருக்கலாம் அல்லாஹ் நாடிந்தா. உலகத்தில் இப்போ வசிக்கக்கூடிய மக்கள் எத்தனை கோடி மக்கள் அல்லாஹ் படைக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை கோடி மக்களையும் ஒரே நேரத்தில் படைச்சி, ஒரே நேரத்தில் வாழ வச்சு, ஒரே நேரத்தில் மரணித்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் கியாமத்து நாளுக்கு வாங்க, இது உங்களுக்கு உலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சோதனை கூடம், நீங்கள் கியாமத்து நாளுக்கு வாங்க, யார் யார் என்ன பண்ணிங்க நான் கூலி வழங்குவேன், சொர்க்கவாதிகளாம் சொர்க்கம், நரகவாதி நரகம் அப்படிங்கிற தரத்தீவில் அல்லாஹ் வச்சுருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி வைக்காமல் 1000 ஆண்டுகளாக இந்த உலக அமைப்பை, உலக நிதாமை, உலக ஏற்பாட்டை அல்லாஹ் எப்படி வச்சுருக்கான்னு சொன்னால், இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து சில பேர் பிறந்து கொண்டே இருப்பார்கள், சில பேர் இறந்து கொண்டே இருப்பார்கள், சில பேர் இரண்டுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் இறக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள். இடையிலே கோடானுகோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. ஏன் அல்லாஹ் இப்படி வச்சான்? சில பேர் பிறக்க, சில பேர் இறக்க. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் பிறப்பையும் பார்க்கிறார்கள், இறப்பையும் பார்க்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நோக்கமே அதுதான். என்னன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது இது ஒரு சோதனை கூடம். உலக வாழ்க்கை என்பது ஒரு எக்ஸாமினேஷன் ஹால், ஒரு சோதனை கூடம். இந்த சோதனை கூடத்தில் பிறப்பவர்களையும் பார்க்க வேண்டும், இறப்பவர்களையும் பார்க்க வேண்டும். யார்? வாழ்ந்துட்டு இருக்கிறவன், உயிரோடு வாழக்கூடிய மனிதன் தனக்கு முன்னால் இறக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களையும் பார்க்கணும், தனக்கு முன்னால் பிறக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை பார்க்கணும். பார்த்து இவன் படிப்பினை பெற வேண்டும். ஓ, நேற்று நான் இப்படி வாழ்ந்தவன் தான், நேற்று நான் இப்படி பிறந்தவன் தான், நாளை இப்படி இறக்கப் போகிறேன், நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நேற்று எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறப்பு இருந்துச்சு, நாளை எனக்கும் இது போன்ற ஒரு இறப்பு வரப்போகுது, இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடைப்பட்ட மக்கள் இறப்புக்கும் பிறப்புக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா,
அந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உணர வேண்டும், புரிய வேண்டும், விளங்க வேண்டும், தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் கண்களாயே லட்சக்கணக்கான இறப்புகளையும் பார்க்க வைக்கிறான், லட்சக்கணக்கான பிறப்புகளையும் பார்க்க வைக்கிறான். தினம் இறப்பு செய்தி கேட்காத நாளே கிடையாது நமக்கு, அப்படிதானே? எல்லா மனிதர்களுக்கும் தினந்தோறும் இறப்பு செய்தியை கேட்காத நாளே கிடையாது. எப்படி பிறப்பு செய்தி வருதோ அது இறப்பு செய்தி கேள்விப்படுறோம். அப்படி பிறப்பு செய்தி தினம் தினம் கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். நாம் நம்முடைய தவறுகளை திருத்தி நாளைக்கு நம்மளும் ஒரு மாதிரி இறக்கத்தான் போகிறோம், எல்லாத்தையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் போகிறோம், நாம் இந்த உலகத்தில் என்னத்தை கொண்டு போகிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம்னா அப்போ எதுக்கு நம்ம இப்படி சம்பாதிக்கணும்? ஹலால் ஹராம் பார்க்காம, அல்லாஹ் கட்டுப்படாமல், நம்முடைய படைத்த இறைவனுக்கு கட்டுப்படாமல், பறையனுடைய இறைவனுடைய பேச்சை கேட்காம, நம்ம மனம் போட போகிற சம்பாதிக்கிறோம், ஏன் இப்படி சம்பாதிக்கணும்? மனம் போகிற போகிற வாழ்கிறோம், ஏன் இப்படி வாழணும் என்று வாழக்கூடியவன் உணர்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கண்ணுக்கு எதிரிலேயே இறப்புகளையும் ஏற்படுத்துகிறான், அவனுடைய கண்ணுக்கு எதிரிலே பிறப்புகளையும் ஏற்படுத்துகின்றான். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், தபாரக் அல்லதி பியதில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார்? நல்லவர்கள் யார்? யார் நற்செயல் செய்கிறீங்க? யார் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கும் மனோயிச்சையுடைய சூழ்ச்சிக்கும் ஆளாகி பாவங்களிலும் கீழ்த்தரமான காரியங்களிலும் ஈடுபடுறீங்க? யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நாளைக்கு நம்ம மரணிப்போம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கணும், அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான் என்ற அச்சத்தோடு உலகத்தை வாழ்பவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் இறைவன் மரணத்தையும் படைத்தான், உயிரையும் படைத்தான், வாழ்க்கையும் படைத்தான். முதல்ல மனுஷனுக்கு வாழ்க்கை, பிறப்பு, அப்புறம் தானே இறப்பு. முதல்ல வர்றது பிறப்பு, அப்புறம் தான் இறப்பு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்றாங்க? அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மௌத்தையும் படைத்தோம், இறப்பையும் படைத்தோம், பிறப்பையும் படைத்தோம். முதல்ல இறப்பை சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிற ஆர்டரில் முதல்ல இறப்பை சொல்கிறான், அப்புறம் பிறப்பை சொல்கிறான். ஆனால் இயல்பு என்ன, ஃபேக்ட் என்ன, யதார்த்தம் என்ன? முதல்ல பிறப்பு, அப்புறம் தான் இறப்பு. அப்படி இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயல்புக்கு ஏற்றவாறு, ஃபேக்ட்டுக்கு ஏற்றவாறு, யதார்த்தத்திற்கு ஏற்றவாறு நாம் பிறப்பையும் படைத்தோம், இறப்பையும் படைத்தோம் அப்படி பிறப்பை முதல்ல சொல்லாமல் அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, இறப்பையும் பிறப்பையும் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறப்பை முதல் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னால், சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பிறப்பது என்பது கன்ஃபார்ம் இல்லை. ஒரு மனிதன் உலகத்தில் பிறப்பாங்கிறது எந்த கன்ஃபர்மேஷன் கிடையாது. இது வரைக்கும் அவன் பிறக்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு கணவன் மனைவி வீடு கூடுறாங்க, குழந்தை உருவாயிடுமா, எந்த கன்ஃபர்மேஷன் கிடையாது. சரி, குழந்தை உருவாயிடுச்சு, அந்த குழந்தை நல்லபடியாக முழுமையாக உருப்பெறுமா, முழுமையாக வளருமா, எந்த கன்ஃபார்மும் கிடையாது. அந்த குழந்தை முழுமையாக வளர்ந்த பிறகு நல்லபடியாக பிறக்குமா, எந்த கன்ஃபார்மும் கிடையாது. பிறக்கிறது உயிரோடு பிறக்குமா, மௌத்தா பிறக்குமா, எந்த கன்ஃபார்மும் கிடையாது, எந்த கேரண்டி கிடையாது, எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆக பிறப்பு என்பது இப்படித்தான் பிறப்பான் மனிதன், இந்த நேரத்தில் பிறப்பான், இந்த தினத்தில் பிறப்பான், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறப்பான், எந்த கேரண்டி கிடையாது. ஆனால் இறப்பு என்பது 100% கேரண்டி, 100% கேரண்டி. நேரமும் காலமும் முறையும் தான் தெரியாதே தவிர எந்த முறையில் மரணிப்பான், எப்பொழுது மரணிப்பான், எந்நேரம் மரணிப்பான் என்பது தான் தெரியாதே தவிர இது கன்ஃபார்ம் இல்லைங்கிறத விட தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இறப்பான் என்பது கன்ஃபார்ம். மனிதன் வாழ்க்கையில் மனிதன் இறப்பான் என்பது 100%, 200%, 300% கன்ஃபார்ம். எப்படி இறப்பான், என்னைக்கு இறப்பான், அதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். தெரியாது என்பதற்காக கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தெரியாதுங்கிறதுக்காக கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிறக்கும் நாளும் இறக்கும் நாளும், இறக்கும் நேரமும், இறக்கும் தேதியும், இறக்கும் முறையும் இவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தெரியாது, அதனால் இறக்க மாட்டான் அல்லது இறக்கிறது கன்ஃபார்ம் இல்லை, யாரும் சொல்ல முடியாது. இறந்து போவது கன்ஃபார்ம், ஆனால் பிறப்பு கன்ஃபார்ம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கன்ஃபார்மான மௌத்தை முதல்ல சொல்கிறான், இறப்பை முதல்ல சொல்கிறான், கன்ஃபார்ம் இல்லாத பிறப்பு அப்புறம் சொல்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த, அவன்தான் மௌத்தையும் படைத்தான், ஹயாத்தையும் படைத்தான். எதற்காக? எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் நற்கிரியை நல்லமல் செய்யக்கூடியவர் யார், நற்காரியம் செய்யக்கூடியவர் என்று சோதிப்பதற்காக. அருமைக்குரியவர்களே, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு சோதனை கூடம். ஒரு குறிப்பிட்ட தவணை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த தவணை வந்து விட்டால், அந்த தவணை முடிந்து விட்டால், இதா ஜா அஜலும் லா யுஅஹர் சாஅத்தன் லா யுகத்தமு சாஅத்தன் வலா யுஅஹரூன். அவர்களுடைய குறிப்பிட்ட தவணை வந்துவிட்டால்,
ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட அவர்கள் அந்த தவணையை விட முற்படுத்த மாட்டார்கள், பிற்படுத்தப்பட மாட்டார்கள். அப்போ அஜல் என்பது, தவணை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால வரையறை. அந்த கால வரையறை வந்த உடனேயே அந்த மனிதன் மரணித்து விடுவான். அருமைக்குரியவர்களே, இவ்வளவு உறுதியான மரணத்தை வைத்துக்கொண்டு இங்கே நமக்கு முன்னால் கேள்வி, அந்த மரணத்தை பற்றி நம்ம என்ன யோசிக்கிறோமா? மரணத்தை பற்றி யோசிக்கிறோமா? அந்த மரணத்திலே கவனமும் இல்லை, மரணத்திலே எண்ணமும் இல்லை, மரணத்திலே அச்சமும் இல்லை, மரணத்திலே பயமும் இல்லை. ஆனால் ஏதோ 100 ஆண்டு காலம் வாழ்கிற மாதிரி, 1000 ஆண்டுகள் வாழ்கிற மாதிரி இந்த மனுஷன் போடுற ஆட்டம், இவன் வர்ற மறுத்து, இவன் போடக்கூடிய ஆட்டம், இவன் நிற்கக்கூடிய நிலை, அல்லாஹ் அக்பர். எந்த நேரத்தில் எந்த மனிதனுடைய மரணத்தை வந்து எந்த மாதிரி கேரண்டி கிடையாது. ஆனால் இந்த மரணத்துக்கும் அருமைக்குரியவர்களே, இந்த மரணத்திற்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி பிறப்பை விட இறப்பு ரொம்ப கன்ஃபார்ம் ஆனதோ, பிறப்பை விட இறப்பு என்பது 100க்கு 100 கன்ஃபார்ம் ஆனதோ, அதே மாதிரி பிறப்புக்கும் இறப்புக்கும் இன்னொரு வித்தியாசம் சொன்னால், பிறப்பு என்பது ஒரே வழிதான். பிறப்பு என்பது ஒரே வழிதான். ஒரு பெண்ணிடத்திலிருந்து மட்டும்தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும். அது ஒரு ஆணும் பெண்ணும் வீடு கூடுறதுனால தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும். அவன் பெண்ணிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய உறுப்பும் ஒரே உறுப்பு தான், ஒரே பகுதி தான், ஒரே முறை தான். இது அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான். பெண் இல்லாமல் ஆணிடத்திலிருந்து ஒரு குழந்தை பிறந்தால் சரித்திரம் கிடையாது. ஒரு நாயிடத்திலிருந்தோ, குதிரை இடத்திலிருந்தோ, ஒரு ஆட்டு இடத்திலிருந்தோ அல்லது மாட்டு இடத்திலிருந்தோ ஒரு மனிதன் பிறந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்போ பிறக்கும் வழி ஒன்று, பிறக்கும் முறை ஒன்று, பிறக்கும் வாய்ப்பும் ஒன்று. ஆனால் மரணம் என்பது அது நடக்கக்கூடிய முறை பலதரப்பட்டது. மனிதன் எப்படி வேணாலும் இறக்கலாம். ஆக்சிடெண்ட்டில் இறக்கலாம், ஒவ்வொரு ஆக்சிடெண்ட்டில் இறக்கலாம், ஒவ்வொரு வகையான ஆக்சிடெண்ட்டில் இருக்கலாம். அல்லது முதுமை அடைந்து இறக்கலாம், முதுமை அடைஞ்சிட்டான் அதனால் இறந்துட்டான். அல்லது நோய்வாய்ப்பட்டு இறக்கலாம், படுக்கையில் இருக்கலாம், விபத்துகளில் இருக்கலாம், ஷஹாதத்துகளில் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதுகளாக இருக்கலாம். ஏன் தற்கொலையின் மூலமாக கூட இறக்கலாம், ஹராமான தற்கொலையின் மூலமாக கூட இறக்கலாம். ஆக பிறப்பின் முறையும் பிறப்பின் வழியும் ஒரே முறை ஒரே வழி. ஆனால் இறப்பின் முறைகள் 1000 முறைகள் இருக்கின்றன. இது பிறப்புக்கு இறப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்புக்கு இறப்புக்கு நிறைய வித்தியாசங்கள் வச்சு இந்த இரண்டையுமே நம்ம கண்கூடாக காண வைத்திருக்கிறான். நீங்கள் பிறப்பையும் பாருங்கள், இறப்பையும் பாருங்கள். சில பேர் உலகத்தில் பிறந்து கொண்டே இருப்பார்கள், சில பேர் இறந்து கொண்டே இருப்பார்கள். அந்த பிறப்பையும் இறப்பையும் வாழ்பவர்கள் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆக்குனது எதுக்குன்னு சொன்னால், வாழக்கூடிய மக்கள் நம்முடைய படிப்பினைக்காக, நாம் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கையிசு, அறிவாளி யாருன்னு சொன்னால் மன் தான நஃப்ஸஹு. அல் கையிசு, மிகப்பெரிய அறிவாளியால் என்றால் தன்னை அறிந்து அமில ஃபீமா பாதல் மௌத், தனக்கு பிறகு தன்னோட மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக தயாரிக்கிறான் பாருங்க, அவன் தான் அறிவாளி. ஒரு அறிவாளி யாரு? நல்ல கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, மரணம் வரும், இந்த உலக வாழ்க்கை நமக்கு சாஸ்வதம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல, என்னைக்கா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம மூத்தாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியும் எந்த மனிதனுக்கு. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் கொடுத்த நாக்கை வைத்து அல்லாவே இல்லை என்று மறுக்கக்கூடியவன் கூட, அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து சிந்தித்து அல்லாவே இல்லை என்று சொல்லக்கூடியவன் கூட, அல்லாவால் படைக்கப்பட்ட இவன் அல்லாவே இல்லை என்று சொன்னாலும் கூட, மரணம் என்று ஒன்று இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. அல்லாவே மறுப்பான். அல்லாஹ் கொடுத்த நாக்கை வச்சு அல்லாவே மறுப்பான், அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு அல்லாவே மறுப்பான், அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை வச்சு அல்லாவே மறுப்பான், அல்லாஹ் கொடுத்த அந்த படைப்பை வச்சு அல்லாவே மறுப்பான். ஆனால் அல்லாவால் படைக்கப்பட்ட மரணத்தை மறுக்கக்கூடிய உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி நாம் இவ்வளவு தெளிவாக மரணத்தை பற்றி விளங்கியும் தெரிந்தும் சகோதரர்களே, அந்த மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும் என்று என்னைக்கா யோசிக்கிறோமா? அப்படி யோசித்தால்தான் அவன் அறிவாளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அறிவாளி. அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில ஃபீமா பாதல் மௌத். யார் ஒருவன் அறிவாளி என்றால் அவன் தன்னை அறிந்து தன்னை பற்றி புரிந்து தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ளதற்காக அவன் இப்போ அமல் செய்யலாம் பாருங்க, அவன் தான் அறிவாளி. தன்னுடைய மனோ இச்சைகளை விட்டு விலகி தன்னோட மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதற்காக இப்போ தயாரிக்கிறான் பாருங்க, அவன் தான் அறிவாளி. முட்டாளி யாரு? மடப்பை யாரு? அற்பமாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், அற்பமாக சில நேரங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அது எந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஹலாலான மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஹராமான மகிழ்ச்சியாக இருக்கட்டும், விபச்சாரம் என்ற ஹராமான மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, திருமணம் என்ற ஹலாலான மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே டெம்பரவரி.
பொய் பேசுதல், புறம் பேசுதல் என்ற ஹலாலான குணமாக இருந்தாலும் சரி, உண்மையை பேசுதல், நல்லதை பேசுறக்கூடிய ஹலாலான குணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே டெம்பரவரி. ஆக இந்த டெம்பரவரியான வாழ்க்கையினுடைய இழிநிலையை விளங்கி மரணத்துக்கு பிறகு இருந்த ஒரிஜினல் வாழ்க்கை அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை, அங்கே நான் வெற்றி பெறணும் என்று வாழ்பவன் தான், காரியமாற்றுபவன் தான் அறிவாளி. முட்டாள் யார் அப்படின்னு சொன்னால், இந்த அற்பமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை ஏற்றுக்கிட்டு, இந்த அற்பமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டு நிரந்தரமாக வரக்கூடிய ஆகிரத்திலே வாழ்க்கையை விட்டுறான் பாருங்க, மறந்துடுறான் பாருங்க, அவன் தான் முட்டாள், மிகப்பெரிய முட்டாள். அருமைக்குரியவர்களே, நாம் முட்டாளா அறிவாளி என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்வோம். எப்படி தீர்மானிக்க முடியும்? நாம் மரணத்தின் சிந்தனையோடு மரணத்துக்கு பிறகு வாழ்க்கைக்கான தயாரிப்பு செய்கிறோமா, ஆயத்தமாகின்றோமா? இல்லை இந்த உலகமே சாஸ்வதம், உலகத்தில் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், மனைவி மக்களோடு இருக்கிறோம், பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கிறோம், மரணத்தை பற்றியோ மரணத்துக்கு பிறகு பற்றியோ கவலையே இல்லை அப்படின்னா அவனை மாதிரி முட்டாள் யாரும் இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆகவே அருமைக்குரியவர்களே, நாம் மரணத்தை விளங்கி, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மரணத்துடைய ஞாபகம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால், மரணத்துடைய எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் அது மறக்கடித்து விடும். மரணத்துடைய எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா உலகத்துடைய இன்பங்கள் அனைத்தையும் அது மறக்கடித்து விடும். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உதுக்குருல் ஹாதிமன் லத்தாத், உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய டேஸ்ட்டை, உங்களுடைய சந்தோஷத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் ஞாபகப்படுத்துங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அருமைக்குரியவர்களே, மரணம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியது. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மரணத்தை பற்றி கவலையும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் இருக்கிறோம், ஞாபகம் இல்லாமல் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் அதுக்காண்டி உலகத்தில் வெறுப்பாகி போச்சுங்க, வருமானத்துக்கு வழி இல்லை, காசுக்கு வழி இல்லை, நான் பாட்டுக்கு மரணமாயிடலாம்னு நினைக்கிறேன், அதில் அல்லாஹ்ட்ட மரணத்தை கேட்கக்கூடாது. எப்படி தற்கொலை செய்வது ஹராமோ, நான் மரணிக்க போகிறேன்னு தனக்கு நானே தீர்மானித்து கொண்டு உலகத்தில் வாழ விருப்பம் இல்லாமல், வாழ தெரியாமல், வழி இல்லாமல் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறானா, அவனை மாதிரி கோழை, அவனை மாதிரி கிறுக்கன், அவனை மாதிரி அறிவிலி, அவனை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. அதனால இஸ்லாம் தற்கொலையை பெரும் பாவம் என்று சொல்கின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை வன்மையாக கண்டிச்சாங்க. அப்போ ஒரு மனிதன், ஒரு மூமின் எப்படி இருக்கணும், உலகத்தில் வாழணும், எந்த நியத்தோடு, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையோட சிந்தனையோடு, மரணத்தின் சிந்தனையோடு உலகத்தில் வாழணும். அந்த உலகத்தில் வாழும்போது வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளணும் அல்லாஹ்வோட உதவியோடு. இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. உலகத்தில் வாழணும், எப்படி வாழணும், மரணத்தின் சிந்தனையோடு. மரணத்து பேர் என்ன ஆகணும், மரணத்துக்கு தயாரிப்பிட்டிருக்கலாம், என்னுடைய தர்ம பொருள் ஏதாவது சதகா பண்ணியிருக்கலாம், தர்மம் பண்ணியிருக்கலாம், பள்ளியாசல் கட்டிருக்கலாம், மதரசா கட்டிருக்கலாம், ஏதாவது தீனுடைய வேலை செய்யணும், என்னோட நேரத்தை அல்லாஹ்ட்ட தீனுக்காண்டி கொடுத்தனா, என்னுடைய பொருளை அல்லாஹ்ட்ட தீனுக்காண்டி கொடுத்தனா, என்னுடைய உழைப்பை, என்னுடைய வியர்வை அல்லாஹ்ட்ட தீனுக்காண்டி பயன்படுத்தியிருக்கலாம், இந்த சமுதாயத்துக்கான பயன்படுத்தியிருக்கலாம் என்று மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையின் சிந்தனையோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் பொழுது அங்கே சவால்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த சவால்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ்வுடைய உதவியோடு எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் தாத்பரியம். இதை விட்டுவிட்டு நான் நல்ல சந்தோஷமாக இருப்பேன், ஆனால் ஏதாவது பிரச்சனை விட்டா உடனே தற்கொலை பண்ணிப்பேனா, இவனை மாதிரி கோழை, இவனை மாதிரி கிறுக்கன் யாரும் கிடையாது, இவனை மாதிரி தோல்வி விட்டுற யாரும் கிடையாது. அதனால தான் இஸ்லாம் தற்கொலை செய்வது ஹராம் என்று ஆக்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு தற்கொலை செய்த மனிதனுடைய ஜனாசா ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்க, நான் தொழுவிக்க மாட்டேன். அப்போ எதுக்காண்டி, உலகத்திற்கு உணர்த்துவதற்காக, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக என்று ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும் பட்சத்திலே ஒரு மனிதனுடைய ஜனாசாவில் ரசூலுல்லாஹ் தொழ வைக்க மாட்டேன் என்று நிராகரித்து விட்டார் என்றால் அவன் எவ்வளோ பெரிய அபாக்கியவான், எவ்வளோ பெரிய மூதேவி, எவ்வளோ பெரிய நன்றி கெட்டவன், எவ்வளோ பெரிய நசீபு கெட்டவன் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் தற்கொலை செய்து கொண்ட ஜனாசாவில் தொழ மாட்டேன்ட்டாங்க. சஹாபாக்கள் நீங்கள் தொழுதுங்க, நான் தொழ மாட்டேன்ட்டாங்க. அருமைக்குரியவர்களே, அதனால் தற்கொலை பெரும் பாவம். சரி, தற்கொலை பண்ணக்கூடாது, எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, எது எடுத்தாலும் தோல்வி, ஒரே பிரச்சனை, மன உளைச்சல், தாங்க முடியல, அதனால் அல்லாஹ் என்ன மௌத்தாகின்னு கேட்கலாமா? கூடாது. நல்ல புரிஞ்ச சோதரே, மௌத்தை ஆசைப்படலாம். பழனி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி சொல்வார், நேற்று அவருடைய இறந்த தினம். அல்ஹாஜி ஷஹீத் பழனி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர். இது எல்லாம் சொல்லும் போது ஷஹீத் பழனி பாபா, ஷஹீத் பழனி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுங்க. சிறந்த போராளி, இஹ்லாஸான போராளி. அவருடைய இஹ்லாஸ் எவ்வளோ உயர்வானதுங்கிறது, அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஷஹாதத்தை கொடுத்தான். நான் காஃபிர் கையால் வெட்டப்பட வேண்டும் சொன்னார், அல்லாஹ் கொடுத்தான். எனக்கு ஷஹாதத்து வேணும்னு கேட்டார், அல்லாஹ் கொடுத்தான். அதிலே அவருடைய இஹ்லாஸ் தெரியுது.
எத்தனையோ தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் வருவாங்க, போவாங்க, இருப்பாங்க, மறக்கடிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் ஷஹீத் பழனி பாபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவருடைய பேச்சும் அவருடைய வார்த்தைகளும் இன்று வரை இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு வீரத்தை கொடுக்கிறது என்றால் அதுதான் அல்லாஹ் அவர் கொடுத்த கபூலியத். எதுக்கு சொன்னா, ஷஹீத் பழனி பாபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அவர் பெரிய ஆலிம்லாம் இல்லை, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அவர் இல்மோடு சம்பந்தப்பட்டவர். அவர் சொல்லுவாரு, அல்லாஹ்விடத்திலே மௌத்தை யாசிக்காதீர்கள், ஆசியுங்கள். அல்லாஹ்விடத்திலே மௌத்தை யாசிக்க கூடாது. அல்லாஹ் மௌத்தை கொடு அப்படின்னு கேட்காதீங்க, ஆசைப்படுங்க. மௌத்து வந்தால் சந்தோஷமா ஏற்றுக்கணும், ஆசைப்படுங்க. மௌத்தின் மீது ஆசைப்பட வேண்டும் தவிர அதற்கான அல்லாஹ்விடத்திலே மௌத்தை யாசிக்க கூடாது. ஒரு அழகான வார்த்தை, ரசூலுல்லாஹி ஹதீஸுடைய வார்த்தை அது. லா தஸ்அலுல்லாஹுல் மௌத்த, அல்லாஹ்விடத்திலே மௌத்தை யாசிக்காதீங்க. அல்லாஹ்விட மௌத்தை கேட்காதீங்க. அல்லாஹ் மௌத்தாகிற அல்லாஹ்விட கேட்காதீங்க. நீங்கள் படுக்கையிலே கிடந்தாலும் சரி, சோதனை கிடந்தாலும் சரி, உங்கள் உடல் முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே மௌத்தை கூட அல்லாஹ்னு கேட்கக்கூடாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளோ பேர் நபி, எவ்வளோ பேர் நோயை கொடுத்தான், என்றைக்குமே அவன் மூத்த ஞாபகப்படுத்தல, கேட்கல அல்லாட்ட. ரொம்ப முடியலையா, அல்லாட்ட என்ன கேட்கலாம்? ரொம்ப ஒருத்தர் இழுத்துட்டு இருக்காரு, படுக்கையில் கிடக்கிறாரு, பாவம் எல்லாத்துக்கும் சிரமம் கொடுத்துட்டு இருக்காரு. அல்லாட்ட என்ன கேட்கலாம்? ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மூத்த சக்கராத்தில் கிடக்கிறாரு, இழுத்துட்டே இருக்காரு பல நாளாக. அதாவது சிறுநீர் மலம் எல்லாம் படுக்கையிலே போகுது, அதை கழுவ முடியல, அது சுத்தம் பண்ண முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவருக்காக கூட அல்லாஹ் அவர் மூத்தாகிறதெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் இன்கான லவுல் ஹைர், இன்கான லவுல் மையத்து ஹைரன், அல்லாஹ் அவருக்கு மௌத் என்பது ஹைராக இருந்தால், அவர் மௌத்து அவருக்கு ஹைராக இருந்தால் தவஃபஹு, அவரை மௌத்தாக்கி விடு. அவர் வாழ்வது அவருக்கு ஹயாத்தார், நல்லதாக இருந்தால், ஹைராக இருந்தால் நல்லபடியாக வாழவை. இதான் மூமின்கான துவா செய்யணும். அருமைக்குரியவர்களே, அதனால தான் மௌத்தை ஆசைப்படக்கூடாது, மௌத்தை யாசிக்கக்கூடாது, ஆனால் ஆசைப்படலாம். மௌத்தை கண்டு விரண்ட வரக்கூடாது, மௌத்தை பார்த்து பயப்படக்கூடாது, மௌத்தை பார்த்து ஓடக்கூடாது, மௌத்துடைய பயம் வரக்கூடாது. மௌத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அது எப்போ தயாராக இருப்போம்? நம்ம ஆகிறதுக்காக, மறுமைக்காக அல்லாஹ்வை சந்திக்கணும், சந்தித்து இதற்கான கூலியை வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா மௌத்தை ஆசைப்படுவோம். ஒரு மாணவன் எக்ஸாம் எழுதிட்டாங்க, ஒரு மாணவன் எக்ஸாம் எழுதிட்டான், ரிசல்ட்டுக்காண்டி காத்துட்ருக்கான். அவன் தான் ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருப்பான். ரிசல்ட் ஆசைப்படுவான். ரிசல்ட் எப்போ வரும்? நல்லா எழுதியிருக்கேன், நல்ல மார்க் வரும், எதிர்பார்ப்பான். ஒருத்தர் எக்ஸாமே எழுதலை, அவன் எப்படி ரிசல்ட் எதிர்பார்ப்பான்? ரிசல்ட்டை பற்றி அவனுக்கு கவலையே இருக்காது. மூமின்கள், நல்ல மூமின்கள், அமல் செஞ்ச மூமின்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் செஞ்ச மூமின்கள், நல்ல எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய மாணவனை மாதிரி அவன் அல்லாஹ்வோட ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பான். நான் எப்போ அல்லாஹ் பார்ப்பேன், ஏன்னா அமலுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பான், நல்ல கூலி எவ்வளோ தருவான், எதிர்பார்த்து காத்திருப்பான். ஆனால் அமலே செய்யாதவன் அல்லது குறைவாக அமல் செஞ்சவன், அதிகமாக பாவம் செஞ்சவன் ரிசல்ட்டை பார்த்து பயப்படுவான். அருமைக்குரியவர்களே, ஒரு மூமின் அல்லாஹ் தரக்கூடிய ரிசல்ட்டை, அந்த மௌத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டுமே தவிர அந்த அல்லாஹ் தரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. பயந்து ஓடுறோம் யார் ஓடுவான்? ஒன்று அமலே செய்யலை அல்லது பாவங்கள் அதிகமாக செஞ்சுருப்பான். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் நல்ல மூமின்களாக, மௌத்தை எதிர்பார்க்கக்கூடிய மூமின்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மௌத்தை தினந்தோறும் ஞாபகப்படுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க? கபிரிஸ்தானுக்கு போங்க, அடிக்கடி கபிரிஸ்தானுக்கு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் மோமினின், கபராளிகளே உங்களுக்கு சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும். யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அன்துமு சலஃப், நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க. இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஆதாரப்பூர்வமான துவா. எந்த கபராக இருந்தால், தனி கபர் தர்காவாக இருந்தாலும் சரி, அல்ல பொது கபரிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும் ஒரு மூமின். அந்த கபிரிஸ்தானுக்கு போகும், இந்த துவா ஓதணும். இன்னைக்கு எத்தனையோ ஜனாசா அடக்கப்பட்ட கபிரிஸ்தானுக்கு போகிறோம், எத்தனை பேர் இந்த துவா ஓதுறோம்? இந்த துவாவை ஓதினால் உங்களை அறியாமலேயே கண்கள் கலங்கும், கண்ணீர் சொரியும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், மௌத்துடைய பயம் வரும். எவ்வளோ அழகான வார்த்தை! யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் உங்களுடைய மன்னிப்பானாக, எங்களையும் மன்னிப்பானாக. அன்துமு சலஃப், நீங்கள் முன் சென்று விட்டீர்கள். இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். ஆகவே அதிகமாக கபருக்கு போவோம், கபிரிஸ்தானுங்களுக்கு போங்க. இந்த துவா மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு உள்ளே போய் கபிரிஸ்தானுக்கு துவா செய்யுங்க. அந்த கபராளிகள் கிட்ட கையேந்தாதீங்க, கபராளிகளுக்காக அல்லாட்ட கையேந்துங்க. தர்காவுக்கு போனாலும் சரி, கபருக்கு போனாலும் சரி, அது கபிரிஸ்தானுக்கு போனாலும் சரி, அங்கே தர்காட்டையோ கபர்கள்ட்ட கேட்காதீங்க. அந்த கபராளிகளுக்காக, கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக அல்லாட்ட கேளுங்க. யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. கபர்கள் எதிர்பார்க்குறாங்க, கபரில் உள்ள ரூஹ் எதிர்பார்க்குறாங்க. சில ஹதீஸ்ல வருது, கபரில் உள்ள ரூஹ் எதிர்பார்க்குறாங்க, யாராவது வரமாட்டாங்களா, நமக்காண்டி துவா செய்ய மாட்டாங்களான்னு. அவை கபர்களுக்கு போவோம், துவா செய்வோம், மரணத்தை நினைவு கூறுவோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளை பெறுவோம். நாமும் அல்லாஹ்வுடைய அருளால் சிறந்த மரணம் அடைந்து ரப்புல் ஆலமீனை நேரில் பார்த்து
அவன் தரக்கூடிய மகிழ்ச்சியான சந்தோஷமான நற்கூலிகளை அவன் கையால் பெறக்கூடிய பாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம ஜாமியா தாருல் இல்மிக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது 100 ரூபா போடுங்கன்னு சொல்கிறோம். 100 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா 4 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா 100 ரூபா ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பயானை பார்க்கும்போது 100 ரூபா போடுங்க. உதாரணமாக என்னோட ஒரு பயானை 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 50,000 பேர் 100 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துடும். 2 தடவை போட்டால் 1 கோடி ரூபா ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் மொத்தத்திலே 1 லட்ச ரூபா கூட வர மாட்டேங்குது. அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பயனடைகிறீங்க, அந்த பயனுக்கு பிரதிபகாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டி கேட்கல, அல்லாஹ் தீனுக்காண்டி கேட்குறேன். ஒரு 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது 100 ரூபா போடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை, இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் மேலும் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு, நம்பர் ஒழுங்காக போல அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷால்லா அக்கௌண்ட்டில் கூட போடுங்க. 2 அக்கௌண்ட் நம்பரையும் தர்றோம், அதுலேயும் போடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயான் பார்க்கும்போது 100 ரூபா கூட மறக்காதீங்க.